ஸோ இந்த மாதிரி நவவித பக்தி செஞ்சோம்னா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல உயர்வடைகிறோம். இதன் மூலமா நம்ம பௌதிக களங்கத்துல இருந்து நம்ம வந்து மனசு தூய்மை அடையுது, நம்ம இருதயம் தூய்மை அடையுது. தூய்மை அடைந்த இருதயம், தூய்மை அடைந்த மனது இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்ய முடியும். தூய்மையா இருக்கிறவங்க தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ண பக்தியை செய்ய முடியும். மனசு தூய்மையா இருக்கணும், இதயம் தூய்மையா இருக்கணும். தூய்மை என்னென்ன? பொறாமை இருக்கக்கூடாது, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து விட்டுறணும். நம்ம வந்து ஜட பொருட்கள் கிடையாது, நம்ம ஆத்மா அப்படின்ற புரிஞ்சுக்கிறது மாத்திரம் போதாது, அந்த நிலையில நம்ம இருக்கணும். பகவான் கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யங்கள், அவரது பல்வேறு சக்திகள், உயர்ந்த தாழ்ந்த இயற்கைகள் மற்றும் இந்த